ஹாய், வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூலை 28 2021 ஜூலை 28 2021. இன்றைய தேதியில செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களோட பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. Here comes the newspaper analysis for July 28. First one, எக்ஸைஸ் இந்திரா 2021 இந்திரா கூட்டு பயிற்சி 2021. இது நாம நேத்திக்கு பார்த்ததுதான். இன்னைக்கு அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th edition of the India-Russia Joint Military Exercise Indra 2021 will be held at Volgograd in Russia from August 1 to 13, 2021. இந்தியா ரஷ்யா கூட்டு ராணுவ பயிற்சியான இந்திரா இந்த ஆண்டில் ரஷ்யாவில் இருக்க வோல்கிராட் நகரத்துல நடைபெறும். ஆகஸ்ட் 1 தொடங்கி ஆகஸ்ட் 13 வரைக்கும் இது நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெறும் கூட்டு ராணுவ பயிற்சி இது 12வது ஆண்டாக இது நடைபெறுகிறது. 12th edition of India-Russia Joint Military Exercise Indra 2021 will be held at Volgograd. The exercise will entail a conduct of the counter-terror operations under the United Nations. So ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையின்படி சர்வதேச தீவிரவாத குழுக்களுக்கு எதிரான தீவிரவாத எதிர்த்தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த கூட்டு பயிற்சி வழிவகுக்கும் என்று இந்தியா ரஷ்யா ராணுவ அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 28, இந்தியாஸ் 40th வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோவில் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்க ராமப்பா கோவில் 39வது இந்திய புராதனமிடமாக சேர்க்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்தியாஸ் 40th வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்கிற தோலாவீரா என்ற பழம்பெரும் நகரம், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஹராப்பன் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது யுனெஸ்கோவோட உலக புராதன அமைப்பு நகரப்பட்டியல சேர்த்து கொள்ளப்பட்டது. இந்தியாஸ் நாமினேஷன் ஆஃப் தோலாவீரா த ஹராப்பன் சிட்டி இன் த ரன் ஆஃப் கட்ச் குஜராத் ஹாஸ் பின் இன்ஸ்கிரைப்ட் ஆன் யுனெஸ்கோஸ் வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட். India submitted the nomination of dossier for Dholavira, a Harappan city, to the World Heritage Center in January 2020. இந்தியாவின் சார்பாக யுனெஸ்கோவிடம் இந்த நகரத்தை யுனெஸ்கோ பட்டியலை சேர்க்க சொல்லி ஜனவரி 2020 இந்தியா கோரிக்கையை விடுத்திருந்தது. So Dholavira, a Harappan city, is one of the very few well preserved urban settlements in South Asia dating from the 3rd to mid-2nd millennium before Christian era. So BC, ஓகேங்களா, ரொம்ப பழம்பெரும் நகரம் தோலாவிரா. தெற்காசியாவிலே மிகவும் புராதன பழமையான நகரங்கள்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் இந்த தோலாவிரா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்குது. இது இந்தியாவிலிருந்து யுனெஸ்கோ புராதன நகரங்கள் பட்டியல்ல இடங்கள்ல சேர்த்து கொள்ளப்பட்ட 40வது இடம் இது. ஓகேங்களா, இந்தியாவிலிருந்து யுனெஸ்கோ புராதன இடங்கள்ல சேர்த்து கொள்ளப்பட்டதுல 40வது இடம் இந்த தோலாவீரா இருக்கின்றது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி 39வதா தெலுங்கானா மாநிலத்துல இருக்கிற ராமப்பா கோவில் சேர்த்து கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 28, பசவராஜ் எஸ் பொம்மை. ஸோ கர்நாடகாவின் அரசியல் குழப்பங்கள் முடிவுக்கு வந்துள்ளது. பிஜேபி தலைவராக இருக்கிற திரு பசவராஜ் எஸ் பொம்மை அம்மாநிலத்தின் 23வது முதல்வராக இன்று பதவி ஏற்க உள்ளார். பிஜேபி லீடர் பசவராஜ் எஸ் பொம்மை has been selected as the 23rd chief minister of Karnataka and will take his oath on today, July 28, 2021. He was the B.S. Yediyurappa's home minister and was among the top contenders for the post of the state's chief minister. So பதவி விலகிய திரு எடியூரப்பா அமைச்சரவையில் பசவராஜ் பொம்மை அவர்கள் உள்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். சோ இவர் எடியூரப்பாவுக்கும் மிகவும் நம்பத்தகுந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. சோ பிஜேபி சார்பாக கர்நாடகா மாநிலத்தின் 23வது முதலமைச்சராக திரு பசவராஜ் எஸ் பொம்மை அவர்கள் இன்று பதவி ஏற்க உள்ளார். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 28, 24 மணி நேரமும் குழாய் மூலமாக குடிநீர்
பெரும் வசதி. ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக ஒடிசா மாநிலத்தில் இருக்க பூரி நகரத்தில் தான் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒடிசா சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் நவீன் பட்நாயக் inaugurated the Sujal drink from the tap project in Puri to provide 24/7 piped pure drinking water. 24 மணி நேரமும் குழாய் மூலமாக குடிநீர் வசதி பெற்ற முதல் இந்திய நகரம் பூரி என்ற பெருமையை பெற்றுள்ளது. Puri has become the first city in India to implement such a project. Under the project, water fountains have been developed at 400 locations in Puri for the people of Puri to avail high quality drinking water directly from the tap on a 24-hour basis without any storage or filter. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டு கொண்டாடப்பட போகிற இந்த சூழ்நிலையில இப்பதான் முதல்ல இந்தியாவில் ஒரு நகரம் 24 மணி நேரமும் குழாய் மூலமாக குடிநீர் வசதியை பெற்றுள்ளது. இது சாதனையா இல்ல வேதனையா அப்படிங்கிறது தான் தெரியவில்லை. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 28 SCO Meet 2021 SCO உச்சி மாநாடு 2021 தஜிகிஸ்தான் தலைநகரம் துஷான்பே நகரில் இன்னைக்கு நடக்குது. ஸோ இந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொள்கிறார். யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் will attend the annual meeting of the Shanghai Cooperation Organization in Dushanbe of Tajikistan. SCO member states will discuss the defense cooperation issues. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி இந்த மாநாடு விவாதிக்கும் என்று தெரியப்படுத்தியுள்ளது. SCO is a permanent international intergovernment organization which is headquartered in Beijing, China. சீனா தலைநகர் பீஜிங்கில் தான் SCOட நிரந்தர தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஐரோப்பா கண்டம் மற்றும் ஆசிய கண்டத்தில் இருக்கிற நாடுகள் SCO அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கின்றன. SCO is a political, economic and security organization aiming to maintain peace, security and stability in the region. பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த மாநாடு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அபிஷியல் லாங்குவேஜ் SCO அமைப்புக்காக அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழி 2 சீன மொழி மற்றும் ரஷ்ய மொழி. SCO அமைப்பில் இருக்கிற நாடுகள் சீனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஸோ மொத்தம் 8 நாடுகள் இருக்கு. சீனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஜூன் 9, 2017 SCO அமைப்பில் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்பட்டது. இந்தியாவும் பாகிஸ்தானும் SCO அமைப்பில் ஜூன் 9, 2017 உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டது. ஸோ SCOவோட அப்சர்வர்ஸ் ஓகேங்களா, பார்வையாளர்களாக இருக்கிற நாடுகள் ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான் மற்றும் மங்கோலியா. ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான் மற்றும் மங்கோலியா. இந்த அப்சர்வர்ஸ்ல தான் ஏற்கனவே இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இருந்தது. 2017 SCO அமைப்பின் நிரந்தர உறுப்பு நாடுகளாக சேர்த்து கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 28 Marine Aids to Navigation Bill 2021. Marine Aids to Navigation Bill 2021. பார்லிமெண்ட் பாஸ்ட் திஸ் பில். ஸோ பாராளுமன்றம் இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. ஸோ இந்த மசோதா என்பது 1927 இயற்றப்பட்ட லைட் ஹவுஸ் ஆக்ட். ஓகேங்களா, லைட் ஹவுஸ் ஆக்ட் கலங்கரை விளக்கம் சட்டம் 1927. இந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டுள்ளது. The Marine Aids to Navigation Bill 2021 replaced an over 9-decade-old law governing lighthouses, Lighthouse Act 1927, provide a fresh framework to establish and manage vessel traffic services, which also changes the use of the term Marine Aids to Navigation. So கப்பல் போக்குவரத்து மேம்படுத்துவதற்கு, உள்நாட்டிலே மேம்படுத்துவதற்கும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. ஸோ ஏற்கனவே மக்களவையில இந்த மசோதா போன கூட்டத்தொடரிலே தாக்கல் செய்யப்பட்டது. மார்ச் 22, 2021 அந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ நேற்றுக்கு மாநிலங்களவையில இந்த மசோதா கடும் அமளிக்கு நடுவிலே நிறைவேற்றப்பட்டது.
The bill will provide for the development, maintenance, and management of aids to navigation in India for training and certification of the operator of the aids to navigation, development of its historical, education, and cultural value. So, இந்த கலங்கரை விளக்கத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரது அதனுடைய மெயின்டெனன்ஸ் அதை டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் இந்த மசோதாக்கள் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் பில் 2021. Next for July 28, can't ban begging, says the Supreme Court. பிச்சை எடுப்பதை நாங்கள் தடை செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் refused to ban begging at public places and in streets in view of COVID-19 pandemic. கொரோனா தொற்று காரணமாக நிறைய பிச்சைக்காரர்கள் இருப்பதாகவும் அதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதை நாங்கள் தடை செய்ய இயலாது என்று கூறியுள்ளது. அதே வேளையில் மத்திய அரசுக்கும் டெல்லி அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மற்றும் இவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு என்ன வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு மற்றும் டெல்லி அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது. அதோட அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, யாரும் விரும்பி பிச்சை எடுப்பதில்லை, அவங்களுடைய வறுமையின் காரணமாக தான் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்றது சொன்னதோட இல்லாம இது அரசின் சமூக பிரச்சனை, இது அரசு தான் சமூக கண்ணோட்டத்தோட பார்த்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுரை மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 28. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் புதிதாக ஒரு விருதை அறிவித்துள்ளது. தகைசால் தமிழர் விருது. தகைசால் தமிழர் விருது. Tamil government has instituted the Thaisal Tamizhar or Distinguished Tamil Award to honor an eminent personality who has contributed a great deal to the welfare of Tamil Nadu and the development of Tamil community. தமிழ் சமூகத்திற்கும் மற்றும் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கும் பெரும் பங்கு வகித்த ஒருத்தருக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதின் பெயர் தகைசால் தமிழர் விருது அப்படிங்க. தகைசால் அப்படிங்கிறது டிஸ்டிங்விஷ் மேன்மையான அப்படின்னு ஒரு பொருள் படுகிறது. சோ இந்த விருதை தமிழக முதல்வர் சுதந்திர தினத்தன்று தருவார். அந்த விருது பெற்றவர்களுக்கு சுதந்திர தினத்தன்று தமிழக முதல்வரின் கைகளால் இந்த விருது தரப்படும் என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுக்கான பரிசு தொகை 10 லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு பாராட்டு பத்திரம். It will carry the award of the Thaisal Tamizhar Award carries a cash prize of ₹10 lakh and a citation. Next for July 28, one-liners. ஜூலை 28 இன்னைக்கு வேர்ல்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் டே. கருப்பொருள் ஹெப்பாட்டிட்டிஸ் காண்ட் வெயிட். வேர்ல்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் டே. கருப்பொருள் ஹெப்பாட்டிட்டிஸ் காண்ட் வெயிட் என்ற தலைமையில இது கான்டாக்ட் பிடிக்கப்படுகிறது. ஸோ இந்தியன் கவர்மெண்டோட மை கவர்மெண்ட் அப்படின்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தொடங்கி 7 ஆண்டுகள் நிறைவு பெற்ற தினம் ஜூலை 26, 2021. மை கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் MyGov. அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தொடங்கி 7 வருடங்கள் நிறைவு பெற்றது. The platform was launched by Prime Minister Mr. Narendra Modi on July 26, 2014 to promote the active participation of the Indian citizens in their country's governance and the development. நாட்டினோட அரசு மற்றும் அந்த மேம்பாட்டுக்காக பொதுமக்கள் அவங்களுடைய கருத்து கலந்து கொள்வதற்காகவே இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டது. இதை இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜூலை 26, 2014 தொடங்கி வைத்தார். அதனுடைய 7வது ஆண்டு கம்ப்ளீட் பண்ணது ஜூலை 26, 2021. Next one, Madhya Pradesh government launched a scheme called as Devaranya Yojana, an Ayush based economic upgradation scheme. ஆயுர்வேத யுனானி சித்தா ஹோமியோபதி இந்த மருத்துவ துறைக்காக மத்திய பிரதேச அரசாங்கம் புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தேவரானிய யோஜனா அப்படின்ற பெயர்ல இந்த பழம்பெரும் மருத்துவ யுக்திகளை கையாளுவதற்காக இந்த திட்டம் மத்திய பிரதேச அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேவரானிய யோஜனா. நெக்ஸ்ட் ஒன்-லைனர்ஸ். Union government has decided to set up a national center of excellence for animation, visual effects, gaming and for creating a world-class talent pool in India. To cater to the Indian as well as the global industry, it will be set up in collaboration with the Indian Institute of Technology, Bombay, IIT Bombay
கல்வி நிறுவனத்தின் உதவியுடன் இந்தியாவில் முதன்முறையாக ஒரு தேசிய நிறுவனம் அமைக்கப்படும். எதற்காக அப்படின்னா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ் விளையாட்டு, இந்த மொபைல்ல இந்த டெக்னாலஜி விளையாட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு புதிய இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி பாம்பேவோட உதவியோட அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது எதற்காக அப்படின்னா இந்தியாவில் அந்த டாய் இண்டஸ்ட்ரி, அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியை பூம் பண்றதுக்கும் அதை குளோபலா கொண்டு போறதுக்குமாக இந்த மையம் செயல்படுத்தப்படும் என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ். Next one, Delhi youngster Vantika Agarwal has won the National Women Online Chess டைட்டில். தேசிய பெண்கள் இணைய வழி செஸ் போட்டியை டெல்லியை சேர்ந்த வந்திகா அகர்வால் என்ற பெண் ஜெயித்துள்ளார். ஸோ 2வது இடம் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த அர்பிதா முகர்ஜிக்கும், 3வது இடம் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜா சேஷாத்ரிக்கும் கிடைத்துள்ளது. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேட் ஃபார் பேம்பு இண்டஸ்ட்ரியல் பார்க் இன் அசாம். ஸோ வடகிழக்கு மாநிலத்தின் முதல் மூங்கில் தொழிற்சாலை பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு விழா அசாம் மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேட் ஃபார் த பேம்பு இண்டஸ்ட்ரியல் பார்க் இன் அசாம், ஃபர்ஸ்ட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். With this, I'm coming to an end for July 28, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும், உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.